தமிழ்நாடு 2026 வாக்கெடுப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், பல கருத்து கணிப்புகளை திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது சொல்லுது. சில கருத்து கணிப்புகள் மாற்றி சொல்கிறாங்க, ஏடிஎம்கே டிவிகே இப்படி போகுது. இது உண்மையில் என்னதான் இருக்குது இதனுடைய பின்னணியில்? உண்மையிலே திமுக ஆட்சி அமைக்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் நம்ம தமிழ்நாடு சென்ட்ரிக்காக எடுத்தால் 2021 எல்லாரும் ஏறத்தாழ எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணாங்க சரியாக திமுக ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு. இப்போ அவங்க வாங்கியிருக்கிறத விட ஒரு 160லேருந்து 174ங்கிற வரைக்கும் அப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்தது. 159 வந்தாங்க. ஆனால் அந்த எப்படி பயணிக்க போகிறது தேர்தல் களம் அல்லது யாருக்கான சாதகம் அப்படிங்கிறத கணிக்க முடிந்ததாக 2021 தமிழ்நாட்டிலே இருந்தது. ஆனால் 2024 அப்படி இல்லை, தேசிய அளவிலும் இல்லை. 2024 தமிழ்நாடு எலெக்ஷன்லயும் அப்படி ரொம்ப கரெக்டாக 40க்கு 40 அப்படின்னாங்க, 39க்கு 39ன்னு எடுத்து கொடுத்தது ஒரே ஒருத்தவங்க தான் கொடுத்ததா ஞாபகம். மீதி எல்லாருமே அண்ணாமலை தலைமையிலான என்டிஏ நிறைய ஜெயிக்கும், அவங்களுக்கு திமுக மொத்தமே 20-22 தான் வரும், இவங்க ஒரு 14 வரைக்கும் போவாங்க, இப்படி எல்லாம் இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பல விதமான விஷயங்கள் சிதறியது. 2016லும் ரொம்ப குறைவானவர்கள் தான் ஜெயலலிதா ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. திமுக ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு அப்பவும் பேசப்பட்டது. பெரிய அளவுக்கான எக்ஸிட் போல்ஸ் இது கடந்த காலத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்த விடவும் இப்போ இருக்கக்கூடிய ஒரே மாற்ற விஷயம்னா அது விஜய் ஃபேக்டராக தான் பார்க்க வேண்டியிருக்கு. பட் அவங்க திமுகவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேட்டர்னை வச்சு நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம்னா, விஜய் சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது அவர் 2 பேரிடமிருந்து வாக்குகளை எடுக்கிறார். ஆனால் திமுக தோற்கிற அளவிற்கு, ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற அளவிற்கு அவங்களுக்கு டேமேஜ் இல்லை அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக இதுல இருந்து நம்ம ஒரு இன்டர்பிரிட்டேஷனை எடுக்கலாம். இதுல இன்னொரு ஆங்கிள், அந்த ஹங்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது இல்லையா, யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத தொங்கு சட்டமன்றம். ஹங்குங்கிறது தொங்கு இல்லை, ஏறத்தாழ சீமான் மாதிரி நம்மளும் இதெல்லாம் தமிழ்ல இருந்து எடுத்த வார்த்தை அப்படின்னுட்டு ஹங்கு தொங்கு அது அந்த விஷயம் இருக்கு இல்லையா. அதுல ஹங்குனா 2 பேருக்கும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு ஒரு பார்வை இருக்கு. ஆனா 2வது இருக்கிற அணியும் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எண்ணிக்கையோட இருக்காங்கிற கேள்வி வரும் இல்லையா. அப்படி பார்த்தா அதிமுகவுக்கு அந்த எண்ணிக்கை இருப்பதாக சிலர் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல டிஎம்கே ஃபேவராக இருக்கக்கூடியதுல இருந்து வரும், அப்புறம் ஏடிஎம்கே காணது போகும். அந்த இடத்துல மினிமம் 122 இருந்து அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. 125 சிலர் கொடுக்குறாங்க. என்றால் திமுகவுக்கு தனி கட்சியாக பெரும்பான்மை கிடைக்காதுன்னா அந்த மினிமல் ஆங்கிள் எடுத்தா நமக்கு வருது. அப்படி வந்தா இந்த முறை கூட்டணி ஆட்சி என்பது உறுதியாக நடக்கும். எந்த கட்சியும் வெளியில இருந்து ஆதரவளிக்கிற நிலையில இல்லை. இது வருகிற அந்த கோணத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 2006 காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்ததை போதெல்லாம் அப்ப இருந்த கலைஞர் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வேறங்கிறத தாண்டி கட்சிகளுக்கான தேவை அது ரொம்ப முக்கியமானது. இங்க காங்கிரஸை நம்பிதான் இங்க ஆட்சின்னு ஒரு வேலை வந்துருச்சுன்னு வைங்க, நீங்க பழைய பன்னீர் செல்வமா வரணும்னு அந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க வர்றதையும் நம்ம பார்க்கலாம். இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் உங்களுக்கு சீட்டு பங்கீட்டிலேயே நிறைய மனக்கசப்புகள் இருந்தது நிச்சயமா. ஸோ அதனால எல்லாம் வளமான இலாக்காவை குறி வச்சு தான் போவாங்க. அப்படி வந்துருச்சு அப்படின்னா தவிர்க்க இயலாததான் போகும். அப்ப டிஎம்கே உதயசூரியன்ல கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் நின்னது இல்லை, இவங்க டிஎம்கே கேண்டிடேட்டே உதயசூரியன் நின்று 118 வந்தாதான் 118 நாள் 2-3 அதை உருவறதுக்கு அமித்ஷா பாப்பாப்புல. ஸோ அதையும் தாண்டி அவங்க போன குறைஞ்சது 125லேருந்து 130வது உதயசூரியன்ல போன முறை 133 ஜெயிச்சாங்க. இந்த இடம் இருந்தாதான் தே ஆர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இது ஒரு ஆங்கிள். 2வது, அப்படி போகுது அப்படின்னா அதுக்கான முன்னே ஒருவேளை இப்படி வரும்னு கணிச்சுதான் பாஜக ஏற்கனவே ஒரு பிளான் பியை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பிளான் பி தான் தமிழ்நாட்டில் ஆளுநர் இல்லாமல் போனது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பாஜக ஒருவேளை வந்தாலுங்கிறதுக்கும் அவங்க தயாரா இருக்காங்க. பழைய மாதிரிலாம் இல்லை, அவங்க வேற சில கேல்குலேஷன்ஸ் இருக்குன்னு இல்லை. இதுல ஏற்கனவே இந்த எலெக்ஷன் நெருங்கி வரும்போது மத்திய அமைச்சர் ஒருத்தர் பேசினதும் நம்ம இதுல கோடிட்டு காட்ட வேண்டியதாக இருக்கு. எலெக்ஷனுக்கு பிறகு டிவிகேயோட நாங்க கூட்டணி வைப்போம், ராம்தாஸ் அத்வாலே யாருக்கும் பெரும்பான்மை வராது அந்த நேரத்தில் அப்படிங்கிறது இருக்கு. அது கவனிக்கத்தக்கது. ஆச்சா, ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் பாண்டிச்சேரியில இருந்து தான் அதை சொன்னாரு. இப்ப இந்த இடம் நான் கவர்னருக்கு வந்தேன்னா பாஜக விரும்பாத ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால், உதாரணத்துக்கு பாஜக விரும்பாத ஒன்று சசிகலா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவது. நான் சொல்றது 2017 அந்த கணக்க சொல்றேன். பாஜகவுக்கு அதில் விருப்பம் இல்லை, ஓபிஎஸ் தொடரணுங்கிறது தான் அவங்க விருப்பம். ஓபிஎஸ் பிரச்சனை பண்ணாரு, இந்த பக்கம் போயிட்டாரு, தர்ம யுத்தம்,
அவங்க கூவத்தூர் போயிட்டாங்க. அதற்கு முன்பாகவே கூவத்தூர் போவதற்கு முன்பாகவே தீர்ப்பு வந்த பிறகு தான் கூவத்தூர் எபிசோட்ஸ் போச்சு. அதுக்கு முன்பாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சட்டமன்ற குழு தலைவராக ஃப்ளோர் லீடராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை அன்னைக்கு இருந்த சில மூத்த அமைச்சர்கள் கொண்டு போயிட்டு செங்கோட்டையெல்லாம் இப்போ போனார்னு நினைக்கிறேன், எடுத்துட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. கவர்னர் அதை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கணும். ஏன்னா 118 பேருக்கு மேலே கையெழுத்து அன்னைக்கு இருந்தது. எக்ஸ்ட்ராவே ஒரு 13-14 பேரும் இருந்தாங்க. போட்டிருந்தா அது பாட்டுக்கு போயிருந்திருக்கும். ஆனால் கவர்னர் அதை வாங்கி கவர்னர் ஆஃபீஸை ரிசீவ் பண்ணிவிட்டு அவர் ஏதோ முக்கிய விவகாரம்னுட்டு ஊட்டிக்கு போகிறாருங்கிற விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது. ஊட்டியிலேருந்து அப்படியே இறங்கி வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி அவர் பாட்டுக்கு வித்யாசாகரா இப்போ மகாராஷ்டிராவில் இருந்தார். ஆளு அப்ஸ்காண்ட் ஆகி போயிட்டார். கவர்னர் வேறு ஏதோ முக்கிய வேலைகள் இருக்கு. ஏன்னா அன்னைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் பொறுப்பாக போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுக்கும் ரிசல்ட் வருது, கேரளாவுக்கும் ரிசல்ட் வருது. இந்த கவர்னர் எங்கே இருந்து முதல்ல பெரும்பான்மையோட வர்றவங்கள பதவி எடுத்து வைக்க போவார்? ஏன்னா கவர்னர் ஒரே ஆள் தானே. ஆமாம் ஆமாம், அங்கே தான் இருப்பார். கேரளத்தில் அந்த கேள்வி இருக்குல்ல. இல்லை காங்கிரஸ்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை திமுக கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? ராஜேந்திர அர்லேக்கர் அவருடைய பேக்ரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை தாண்டி யோசிக்க வேண்டியது. அந்த இடத்துல ஒருவேளை தொங்காக போகிற பட்சத்தில் பாஜக அதை மனசில் வச்சு தான் இங்கே நகர்த்துச்சு. வேற குழப்பங்களில் இதை விட பெருசாக உருவாக்கணும்னா ஆரம்பி பெங்காலுக்கு கூப்பிட்டு போச்சு. இந்த எபிசோட வச்சுக்கலாம். இப்போ இந்த இது திமுகவும் வாக்குகளை இழக்கிறது. ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸை விட்டு கீழே போகிற அளவுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற அளவுக்கு இழக்கலைங்கிறது அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன். இது எப்படியே வைப்போம். அதிமுகவுக்கு ஆதரவான இடங்களில் வரும்போது அதை பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருக்கடிகள் இருக்கிறது. அவங்க கட்சிக்குள்ளே இருந்தே இந்த முடிவுகளை பொறுத்து குரல்கள் அப்படிங்கிறது வரலாம், அதிருப்தி வெளிப்படலாம். ஏன்னா யார் ஆட்சிக்கு வராமல் போனாலும் அந்த கட்சிக்குள் சிக்கல்கள் ஏற்படுவது, நெருக்கடி உருவாவது, பிரளயங்கள் வெடிப்பது எல்லாமும் எலெக்ஷனுக்கு பிறகு நிச்சயமாக நிச்சயமா அது இயல்பு தான். எல்லா கட்சிகளுக்குமே இந்த மாதிரியான நிலைகள் உண்டு. உங்களுக்கு கலைஞர் மட்டும் அதுல விதி விலக்குன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள், இந்த மாதிரியான பெரும் தலைவர்கள் வந்து இதுக்கு கலைஞருக்கும் 91 வைகோ உதாரணம் இருக்கு. 91 தோல்விக்கு பிறகு வைகோ போனதுங்கிறது நம்ம அதனுடைய அது ஒரு தனித்துவமானது. ஆமா, அதாவது அது பிளவு அப்படிங்கிற எண்ணத்துல தோல்விக்கு பிறகு கட்சி மாறுவதுங்கிறது, மூத்த தலைவர்கள் நகர்வதுங்கிறது எல்லா காலகட்டத்திலும் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அந்த இடத்துல இபிஎஸ் அவர்களிடமிருந்து கட்சியினுடைய ஸ்டேட்டஸ் கோ என்ன ஆகுங்கிற கேள்வி வரும். அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அது ஆப்வியஸா கம்ப்ளீட் வேற ஒரு ஆங்கிளுக்கு போயிடும். வெளியில வேற இங்கிருந்து போனவங்க எல்லாம் கூட திரும்ப வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பட் அதை அவர் சாத்தியப்படுத்தி இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. இபிஎஸ் தன்னுடைய கட்சியை பலப்படுத்தினாரா, தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தினாரா? 2, 3வது தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்தினாரா? 4வது திமுக கூட்டணியை தொல்லை பண்ணாரா, அவங்கள பலவீனப்படுத்தினாரா? பலவீனப்படுத்துவதற்கு பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்தாரா? இவ்வளவு விஷயங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யாமல் போனதன் விளைவாக நான் மோரார்லெஸ் கடந்த முறை ஜெயித்த அதே எண்ணிக்கை அவர்கள் ஜெயித்தாலும் கூட முதல் முறையாக 10 ஆண்டுகள் ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாத ஒரு நிலையை தன்னுடைய 53 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக அதிமுக எதிர்கொள்ள போகுது. இது வரைக்கும் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ எதிர்கொள்ளாத ஒரு சிக்கல் அது. நிச்சயமா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக கட்சி என்ன ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த இணக்கம் டிடிவி தினகரன் சரி மற்றவர்களும் சேர்ந்து இருக்கிறவங்க இதே இணக்கத்தோட இவங்க கூட இருப்பாங்களா, எடப்பாடி கூட இருப்பாங்களா, இதுல பாஜக என்னென்ன வேலைகளை எல்லாம் முன்னகர்த்தும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு. கணிசமான தொல்லைகள் வந்து எடப்பாடிக்கு வரக்கூடும் அப்படிங்கிறது நான் விரிவான செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறேன் என மனம் திறப்பேன் அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருக்காரு. தெர் ஆர் ஸ்பெகுலேஷன்ஸ். ஒருவேளை எல்முருகன் பட்சத்தில் கர்நாடகால இருந்து ராஜ்யசபா கூப்பிட்டு போயிட்டு அண்ணாமலையை மத்திய அமைச்சர் ஆக்குவதுன்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்முருகனை இங்க தலைவர் பதவி ஏதாவது நகர்த்துவாங்களா அப்படிங்கிற இல்ல மறுபடியும் தலைவர் பதவியா இருக்காது. ஜெயிச்சுட்டாருன்னா சட்டமன்ற குழு தலைவராகவோ ஜெயிப்பாரா அப்படிங்கறதெல்லாம் அது மக்கள் இறுதியா அவினாசி மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அவர் ஜெயிக்கிற பட்சத்தில் இங்கே நகர்வதற்கானதும் அந்த பெர்த்தை அங்கே கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. மேபி அங்கே மத்திய பிரதேஷில் இவர் ராஜினாமா பண்ணுற இடத்துல அங்கே லோக்கலில் வேறு பிஜேபி ஆட்களுக்கு கொடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் இப்போ தான் எடுத்தார், ஒரு வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அவர் முதல் முறை மத்திய அமைச்சரான போது ஏற்கனவே இருந்த ஒருத்தவருடைய
ராஜினாமாவுக்கு பிறகு மீதி இருந்த அந்த டென்யூர் தான் அவர் முதல் முறை 6 வருஷம் இல்லை, 2வது முறையும் திரும்ப மத்திய பிரதேசத்துல இருந்தா அவர் போனாரு. அந்த இதை எலெக்ஷனுக்கு பின்பாக பார்த்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமானது. எந்த கூட்டணி ஜெயித்தாலும், நான் அதை அடிக்கோடிட்டு சொல்றேன், எந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் அடுத்த 6 மாதங்களுக்குள் இப்போதற்கு எல்லா கூட்டணியுமே உடையும், உடைந்து சிதறி வேற ஒரு ஃபார்மேஷனுக்கு வரும். அதை நம்ம மிக நிச்சயமாக உறுதியாக எதிர்பார்க்க முடியும். இது எலெக்ஷன் மட்டும்தான் இன்னைக்கு இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தளவில் இந்த பல கட்சிகளையும் இணைத்து வைத்திருக்கிறது. ரொம்ப முக்கியமாக காங்கிரஸினுடைய நிலைப்பாடு, காங்கிரஸ் என்னாகும், காங்கிரஸ் இதுலேருந்து பிரிகிறது மட்டும் இல்லை, பிரியலையா அது வேற விஷயம். ஆனால் காங்கிரஸ் எலெக்ஷனுக்கு பிறகு தமிழகத்தில் என்னாகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. காங்கிரஸினுடைய தலைவர் பதவி இருக்குது, தமிழக தலைவர் பதவி, அதில் உடையுமா? திமுக கூட யாரெல்லாம் சேர்ந்து இருப்பாங்க, இல்லைன்னா சில நபர்களை திமுக தூக்குமா? இப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அது திமுக ஆட்சிக்கு வருகிறதா இல்லையா என்பதை பொறுத்து எவ்வளவு வேகமா எது நடக்குங்கிறது. ஏன்னா அவங்கள கட்டமைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்னா வேற இடத்துல இருந்து வரவங்களை அகாமடேட் பண்ண முடியுமாங்கிறது இருக்கு. திமுக இப்ப பேட்டர்னை நம்ம வச்சு பார்க்கும் பொழுது ஏடிஎம்கே வருவது என்பதுல விஜய் பெருவாரியான வாக்கு அவங்க கிட்ட இருந்தா எடுத்திருக்காரு அப்படிங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அதிமுக வாக்குகளை அவர் கோர் ஓட்டுல ரொம்ப கான்சியஸா குறி வச்சாரு. இந்த பக்கம் திமுகல ஒரு செக்ஷனை எடுத்தாலும் கூட இங்க இதுல முழுமையா பல இடங்கள்ல போயிருக்கும் அதிமுகங்கிறது தான் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு தேவையா இருக்கு. சீமான் அவர்களுக்கான இழப்பும் இந்த முறை கூடுதலா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிப்பார்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அதை நம்ம பார்க்கணும்னா ஐ திங்க் 3 பேர் வரைக்கும் அப்படி போயிருக்கு, 3 அல்லது 4 வரைக்கும் போயிருக்கு. ஆமாம் 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. டைம்ஸ் நவ் ஜேவிசி சொல்லியிருக்கிறாங்க, அதுபோல் ஸ்பைக் மீடியா சொல்லியிருக்கிறாங்க, சிஎன்பிசி டிவி 18 அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் இவங்க ஒருவேளை ஜெயிக்கக்கூடிய பட்சத்தில் ஜெயிக்கலைன்னு வைங்க, ஒரு அறுதி பெரும்பான்மைக்கு நெருக்கமான சூழலில் வராங்க, டிவிகேயும் சில தொகுதிகளை வெல்றாங்க அப்படின்னு சொன்னால் விஜய் அவர்களுடைய உதவி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்குமா? என்ன மாதிரியான ஒரு நிலை ஏற்படும்? இல்லை, அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அப்படி விஜய் அவங்களோட சேர்த்து வச்சுட்டு பாஜக அமைச்சரவையில் இருந்தெல்லாம் விலகி இருக்காதுங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். அவங்க மொத்தமே கேமுக்கு பிளான் பண்ணது இந்த நேரத்தில் இது பண்ணுறது தானே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதில் அடிக்கோடிட வேண்டியது தேர்தலுக்கு பிறகு எதுவும் நடக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், தனி சின்னத்தில் நின்ற ஒரு வேலை தேவை ஏற்படுகிறது. 2 பேருக்கும் இது எல்லாத்தையும் மீறி அது ஹங்காவே போய் நிற்குது. 2 பேரும் 110 வந்துடுறாங்க திமுக அதிமுக. நான் சொல்றது ரெட்டையிலையும் சூரியனும். மீதி இருக்கக்கூடியவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டு ஜெயித்தவர்கள். காங்கிரஸா இருக்கலாம், யாரா வேணாலும், நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆச்சா, அந்த கட்சிகள் அவங்களுக்கான அதிகாரத்தை பகிர்ந்து என்ன டிமாண்ட் வைப்பாங்க, முக்கியமான இலாக்காக்கள் வருகிறது என்கிற பட்சத்தில் யாரும் எந்த பக்கமும் அணிமாற வாய்ப்பு இருக்கிறது. அந்த தேவை ஏற்படும் போது அதெல்லாம் அப்படி பிரிச்செல்லாம் பார்த்துக்க வேண்டிய இது இல்லாமலே போகுங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அத்தனை பேரும் அடிப்படையில் அரசியல்வாதிகள். நிச்சயமா 1-2 எக்ஸப்ஷன்ஸ் கடந்த காலத்துல இருந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த சூழல் அது தேவை என்கிற பட்சத்தில் அவங்க அதை சரி தவிர நம்ம பேச முடியாது. அது ஆஃப்டர் ஆல் பாலிடிக்ஸ் தான். அவங்க ஹார்ட் கோர் பொலிட்டிஷியன் அவங்க எல்லாம் இருக்கும்போது அவங்க எந்த எல்லைக்கும் போய் அதை செய்வாங்கங்கிறதையும் நம்ம கவனமா அடிக்கோடிட்டு பார்க்கணும். பல சுவாரஸ்யமான விஷயங்கள். அப்படி இல்லாம ஏதோ ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை தனித்து அவங்க சின்னத்திலே வந்துருச்சு அப்படின்னாலும் கூட்டணிகள் உடைய போது, தனிப்பெரும்பான்மை வராத நிலை வருகிறது என்றாலும் கூட்டணிகளுக்குள் குழப்பம் வரலாம். ஸோ என்ன இருந்தாலும் அடுத்த எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு 6 மாசம், ஏன்னா ஒரு 6 மாசம் நான் ஏன் சொல்றேன்னா, பை சான்ஸ் திமுக உள்ளாட்சி தேர்தலை நடத்தினால், ஏன்னா ஒரு வழக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க, அந்த வழக்கு ஸ்டே கேட்டு ஒரு வேளை இவங்க இதுக்கப்புறம் போவாங்களா? கேரளால எஸ்ஐஆர் நடக்கும்போதே உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி அதை தாண்டி அவங்களால அதை உடைக்க முடியுமானா, அதை எதிர்த்து லீகலி ஃபைட் பண்ணணும்னு ஒரு அரசு நினைத்தால் போகலாம். அப்படி எடுக்க முடிஞ்சா நீங்க அடுத்த அப்பீலுக்கு போங்க. பல விஷயங்கள் இருக்குல்ல, நீதிமன்ற உத்தரவை நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் உத்தரவு வருதுன்னா அரசு இல்லை இது தவறா போகும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு மேல்முறையீடு போறாங்கல்ல. உங்களுக்கு அடுத்து வெவ்வேறு நிலைகள்ல போய் அதுக்கு ஒரு ஸ்டே வந்திருக்கா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்த்து டிராஃப்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக தான் இதில் நம்ம பகிர்ந்தது கேம் ஆட வேண்டிய சூழலும் உருவாயிருக்கு. பார்க்கணும் இது எப்படி பயணிக்கிறது, எந்த திசை வழியில போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.